மச்சான் திருச்சியில பாட்டி வீக்கோலா இருப்பேன் மச்சான். இன்னைக்கு எங்க வந்தேன்னு பாத்தீங்கன்னா ஜிஹெச் தெரியுது பாத்தீங்களா, ஜிஹெச்சுக்கு தான் நான் சவாரி ஒண்ணு வந்தேன் காலைல. அதுவும் டீசல் காசு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி எங்க ஃபேமிலிக்காக ஹெல்ப் பண்ற விதமா வந்தேன் நண்பர்களே. இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சர் இல்ல நண்பர்களே, 100 ரூபா காசு தரேன்னு சொன்னாலுமே அந்த அக்கா 2 பேஷண்ட் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு தான் வருவேன், நல்லாதான் இருக்காங்க, அவங்கள ஸ்ட்ரெச்சர்ல கூட்டி போறாங்க. ஒரு வயசானவங்கள நான் கூட்டி போறேன், அவங்கள்ட்ட காசு இருந்தாதான் நண்பர்களை கூட்டி போவேன்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல நண்பர்களே. எங்க போனாலும் காசு காசுனா சாகும்போது என்னையா கொண்டு போறோம், உசுறுதாயா போகுது, மத்தபடி உங்களுக்கு தாயா லாபம். ஆனா இந்த நேரத்துல கூட காசு கேக்குறீங்க இல்லையா, மனசே ரொம்ப வேதனையா இருக்கு நண்பரு. முடிஞ்ச அளவுக்கு 4 பேத்துக்கு நல்லது செய்ய பாருங்க. நிறைய பேத்துக்கு எல்லாமே கவர்மெண்ட் வேலையை தான் பாக்குறீங்க, ஆனா நீங்களே இவ்வளவு காசு கேட்டீங்கன்னா என்ன செய்யட்டும், ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. இப்படிலாம் இருந்துச்சுன்னா அடுத்த ஆட்சியில நீங்க யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போங்க, சரிங்களா? ஸோ நண்பர்களே, அவங்கள கொண்டு போய் உள்ளர விட்டுட்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா வெளியில வந்துட்டோம். ஸ்ட்ரெச்சர் எல்லாமே நடந்து உள்ளர விட்டுட்டு பில்டிங் பாருங்க, இவ்வளவு பெரிய பில்டிங்ல வீல் சேர்லாம் நடந்து கஷ்டம் தான். உங்களால முடிஞ்சா அந்த வீல் சேர் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க, சரிங்களா? நான் வாங்கின 200 ரூபாய்க்கு 150 ரூபாய் டீசல் போட்டு ஒரு 20 ரூபாய் டீயை குடிச்சிட்டு 30 ரூபாய்